ஹாய்டா, வெல்கம் டு மை சேனல். ஸோ இனி நான் பார்க்க போகிறது டேங்ஜிக்கு ஒரு அஞ்சதை பார்க்க போகிறோம். இந்த அஞ்சதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் வித் மை எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேர் மாதிரி இந்த வீடியோவும் நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஸோ எக்ஸைட் வேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின், சீரியஸாக எடுத்துக்காதீங்க, என் ஸ்டோரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அது மாதிரி வீடியோலாம் உங்களை தேடி வரும். அப்புறம் லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இந்த இன்ட்ரோவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீனில் நீங்களும் தேங்கும் ஒரு பிளேஸில் நின்றுட்டு 2 பேரும் மூஞ்சி பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அங்கே கடுப்பாக வேண்டாம் ஒரு நின்றுட்டுருக்கீங்களா? தேங்காய் சொல்ல முடியாமல் நின்றுட்டு ஏய் சிலுக்கு, என்ன இன்னொரு வாட்டி இதை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோதான். நானே உனக்குண்ணா சிலுக்கா? சரி வென்றி, அப்படிதான் வருது. நான் பழகிட்டேண்ணா, அதான். அதை பழகின மாதிரி இதையும் பழகிக்கோ, ரொம்ப கஷ்டம். பாரு, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் மேரேஜ் நடத்த போதுடி. ஸோ ஸோ வாட்? இதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீ தாண்டி என் பொண்டாடி. அப்போ ஒன்று தானே நான் கல்யாணம் பண்ணேன். வேற எவ்வளோ போய் நான் அப்படி கல்யாணம் பண்ண சொல்லு. ஏன் என்னை விட்டுட்டு போனப்போ உனக்கு தெரியலையா? அசிங்கமா என் மேலே பெட் காட்டும் போது உனக்கு தெரியலையா? அது ஜஸ்ட் ஒரு கேம்டி, அது எவ்வளோ பெருசா? நீ எப்படி விளையாடுறியா? ஜஸ்ட் கேம் மாதிரி விளையாண்டு என்னை வச்சு பெட் கட்டுவா. நேரத்தில் தோத்துட்டீங்கன்னா நான் இது வேணாலும் பண்ணணுமா? அவனுக்கு நான் அப்படியே கொடுத்துருவேல, அதானே? சரி, நான் பண்ணது தப்பு தாண்டி செலுக்கு, நான் ஒத்துறேன். அது என்ன இப்படிலாம் பண்ணாதானே? சும்மா சொன்னதுலாம் பிரேக்கப் பண்ணிட்டு போகிறா அப்படி நினச்சிட்டு. ஆனால் என்னோட எக்ஸு சிலுக்கா, அதனால் பார்க்க முடியாது. என்னோட சிலுக்கு தான் அப்படிதான் இருப்பான். நீ சும்மா பேசாதடி. வந்து நம்ம பேசி வச்சது தானே அறிவன். நீலாம் நான் சொல்கிறேன், அதனால முடியாது தானே? அதனால முடியாது. நம்ம போகலாம். என்னது போறியா? எங்கே போகிறா? நான் சொன்னேன்னா நீ இல்லாமல் என்னால் வாழ முடியல அப்படின்னு ஒன்றும் வேணாம் மிஸ்டர். போடா, அந்த கேமை கட்டிகிட்டே அழுவு. நீ இந்த கேமே கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லை எவ்வளோ கல்யாணம் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. நீ என்னை விட்டு ஒழிஞ்சிட்டேன்னு நான் நினச்சிக்கிறேன். இப்போ 2 பேத்துக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. 1 மந்த் ஆகுது இல்லை? ஆயிட்டும். திருப்பி எதுக்கு என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசுகிறா? நான் எங்க மனசு மாறி உனக்கு கல்யாணம் பண்ணி வாடா என் தங்கமே நான் கொஞ்சம் நினைக்கிறியா? இல்லை வேற ஏதாச்சும் உனக்கு பண்ணணுமா? நான் அப்பெல்லாம் சொல்லடி, இன்னும் கூட பண்ணாதானா? சரி சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நான் வந்துட்ட பெட்டு கட்டிடக்கூடாது தான். ஜஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சும்மா பெட்டு கட்டினேன். அது இப்படி வந்து முடியும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா தெரியாமல் தானே சார் பண்ணுறீங்க, இப்படிதான் இருக்கும். ஆல்ரெடி பழசுக்கு பண்ணாத, அதெல்லாம் பழசுலாம் மண்டு, அதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபன்னு தான். நாங்கள் அப்படிதான் விளாண்டுப்போம். அதனால அப்படி எது ஜஸ்ட்டு ஃபன்னு? ஃபன்க்கு எவ்வளவோ வாட் இருக்கு. இதுதான் நீ பண்ணுவியா? ஒரு கேம் காண்டி என்ன இன்னொருத்தவன்ட்ட போய் விட்டுருவியா? சொல்லு. அதானே புல்ஜனிக்கும் நீ சிலுக்குன்னு சொல்லும் போது நினச்சேன்டா, இன்னும் நீ அப்படி தான் நினச்சிருப்பானு. அதே மாதிரி தான் பண்ணியிருக்கானே. அப்படிலாம் இல்லை சிலுக்கு. பார்த்தியா? அதுக்கு தான் இந்த பேரே வச்சேன் எனக்கு. என்ன நான் ஆட்டிட்டு போனேன் உடனே வந்து அவன் கூட போயிடுவேன் அப்படின்னு. அதான் அது மாதிரி பேரை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கா நீ. வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு வாட்டி இந்த பேரை சொல்லி என்னை கூப்பிட்டா அவ்வளோதான். அது உனக்கு ஆசையாக வச்ச பேர், அப்படிதான் சிலுக்கு கூப்பிடுவேன்.
கூப்பிடுறதா இருந்தா நீ போய் தனியாக கூப்பிடு. என்னால் முடியல. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? ஏய் எனக்கு கல்யாணம்டி. அவனுக்கு தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். வேறு யாரும் வேணும். நானும் அந்த பொண்ணு ஃபோட்டோ கூட பார்க்கல. எனக்கு இருந்தாலும் வேணாம். ஏன்? பொண்ணு அழகாக இருந்தால் உனக்கு பிடிச்சிரும்ண்ணா. அதனால அவங்கள பார்க்காம என்ன பார்க்குறியா வந்து? ஏய் அப்படி ஆல்ரெடி நான் உன்னை விட்டா வேறு எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கும் சொல்லு. ஐயோ அப்பா, நான் தான் பார்க்குறேன்டா டெய்லியும் ஒன்று. அவள் பொண்ணையா சைட் அடிக்கல அப்படின்னா எனக்கு தூக்கமே வராது. அந்த ரோட்டில் மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க மாதிரி எப்போ பார்த்தாலும் கேங்காக உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு வரப்போகிற பொண்ணுங்க எல்லாம் சைட் அடிச்சுட்டு ஜொல்லு ஊற்ற வரைக்கும் பார்த்துட்ருக்க. வேற என்ன பண்ணுற நீ? ஆனால் ஒன்று கேமிங் விளாட்ற, இல்லைன்னா இந்த கிரிக்கெட் விளாட்ற, மயிறு விளாட்றன்னு போய் விளாட்ற. வேற என்ன பண்ணுவ நீ? ஒரு வேலை வெட்டிக்கு போகல. உன்னை நம்பி நான் எப்படி வருது? அப்படி அப்படி ஒன்று லவ் பண்ணும்போது தெரிஞ்சுதானே லவ் பண்ணேன். ஆமாண்டா, தெரிஞ்சுதான் பண்ணேன். நீலாம் ஃப்ராடு பையன் தெரிஞ்சுதான் லவ் பண்ணேன். என்ன பண்ணுறது? பொண்ணுங்களாம் எப்படின்னு தெரியல, பொண்ணை மாதிரி இருக்கிறவனை மட்டும் தேடி தேடி போய் லவ் பண்ணுறோம். யான்னு ஒன்று தெரியல. ஏன் பாரு, சும்மா சும்மா இதெல்லாம் பண்ணாத. சும்மா விளையாட்டுக்கு பண்ணதை போயிட்டு அவ்வளோ சீரியஸாக பேசிட்டு. எது எது சீரியஸில்? சீரியஸ் இல்லையா? இது நான் கேமில் உன்னை பெட் காட்டி இந்த பொண்ணு கூட சீ நீ போனாலும் போவேன் என்ன? ஏய் அவள்தான் அடி அடிடி. ஆனால் அவன் கூட ரூம் போட்டு தங்கிட்டு இருக்கீனா? இல்லை 10 பேரை வச்சு சுற்றி இருந்தீனா? நீடி அது மாதிரி பண்ணிடுறியா? ஒன்று எனக்கு கேட்க முடியும். பசங்க கிட்ட கேட்டு விடுவாங்க. அவள் தானே என்னமோ பெரிய இது மாதிரி பேசுகிறா. எந்த பொண்ணு கூட போயிட்டு சுற்றிட்டு இருந்தேன். எந்த பொண்ணு கூட நான் ரூம் போட்டு தங்கி எப்படியே மாற்று பண்ணிட்டு பிடிச்சிட்டு அதானே? ஏன்னா அதான் தான் கிடச்சிட்டேனா? அதான் நீ கேட்குறப்பெல்லாம் சாருக்கு வந்துடணும். உனக்கு மூடு சரியில்லைன்னா நான் போயிடணும். அவ்வளோதானே? அதான் பேர் அழகாக வச்சிருக்க பாரு, சிலுக்குன்னு. அப்படி தானே இருப்ப? ஏய் அது நான் உனக்கு மயிறு, அது நான் உனக்கு அழகா வச்ச பேரு. இதுவா? ஐயையோ ரொம்ப அழகா இருக்கு சார். இங்கே பாரு, இப்போ உனக்கு என்ன? நான் கிளம்புறேன், என்னால் விடுப்பா. ஏய் சரி போத அப்படின்ட்டு உன் கையை பிடிக்கிறான். நீங்கள் எதுவுமே யோசிக்கல, எல்லாருன்னு ஒன்று விட்றீங்க டேன் கண்ணத்துலே. அவனுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஏய் கண்ணாடி பண்ணிட்டேன் வெட்டி நாரீர. உன்னை லவ் பண்ண தவிர வேறு என்ன பண்ணிட்டேன் நான்? அதை பண்ணேனா? ஏதோ தெரியாமல் கேமில் பெட் கட்டிட்டேன். அது உன்கிட்ட கேட்காம இருந்து பண்ணது தப்பு தான். அதான் சாரி கேட்குறேண்ணே. உடனடி கோயிலாம் மேலே வைக்கிற. ஓ சரி கோடா, நீங்கள் நடிக்கும்போது நான் பல்ல கட்டிகிட்டு இருப்பேனா? பண்ணாடி உன் கையை தானே பிடிச்சேன். வேற பிடிச்சேனா? இல்லைல்ல. ஏன் பிடிச்சி தான் பாரு, அறையோட தாண்டாது நினைக்காத. இப்போ அரை மட்டும்தான் கொடுத்தேன், வேறு ஏதாச்சும் பண்ணுறதுக்குள்ளே ஓடிடு. அத்தா நீ திருப்பி திருப்பி வெறியேற்றிட்டே ரெடி என்ன? நான் தான் சொல்கிறேண்ணே. ஆமாம் சரி, தெரியாமல் பெட் கட்டிட்டேன். என்ன? தப்பு தான் தெரிஞ்சே தான் பண்ணேன். போதுமா? உன்னை போயிட்டு நான் பெட்டில் எடுத்து வந்தது ரொம்ப பெரிய தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுன்னு உன்னை ஈஸியா வேற அவனுக்கோசம் கொடுத்துருவேண்ணா? இல்லை வேற அவனுக்கோசம் தான் இதே போட்டுவேண்ணா? இல்லைல்ல, அதான் சொல்கிறேன் டாடி, அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுடி, அதனால சும்மா கட்டினேன். எப்படியோ உனக்கு தான் வருவேன்னு நினச்சேன், எதையோ பண்ணி. சரிடி, அதுதான் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், அதுதானே அதெல்லாம் சொல்லாமல் இருக்கேன். பிடிக்காதுன்னு தெரியுதுல்ல, இப்போ என்ன பண்ணு? மூடிட்டு வேறு வேலையை பார்க்கணும், புரியுதா? வேறு என்ன வேலை நான் பார்க்குறது? வேறு என்ன வேலை பார்க்குறதுண்ணா? அப்புறம் வேறு என்ன வேலை பார்க்குறேன்னா? இப்போ மட்டும் என்ன வேலை பார்க்குற? இப்போ மட்டும் என்னடா வேலை பார்க்குற? வேலை பார்த்து சம்பாரிச்சு கிழிச்சிட்டு இருக்கியா? இல்லைடா. சரி நான் அப்புறமேட்டு நான் மாற்றிக்கிறேன். பற்றி என்னால் மாற முடியல, ஏன்னா ஒரு டைம் வேணும்ல. இப்படி ஓதாரியாக சுற்றிட்டு இருப்பேன், இதுக்கு வர டைம் கேட்குறியா? நீ பாரு சிலுக்கே, நான் ஓதாரியாலாம் சுத்தலடி, ஆனால் பார்த்துக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது.
அவனை பார்த்துப்பேன். ம் கிழிச்ச. ஏய் ஆமாண்டி ஆமாண்டி கிழிச்சா வாயை கிழிச்சு விட்றான். பார்த்துக்கோ. இங்கே பாரு, அவனை தானே கல்யாணம் பண்ணிப்பேன். அது அதனால கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்லிட்டேன். சாரி, நான் திருப்பி சொல்லிட்டேன் சிலுக்கு. சும்மா சும்மா அந்த பண்ணுறத அவள் தான் அவள் மாதிரி பேசுகிற வழியை பாரு. என்ன அவள் தான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஓ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் கொன்றுவியா என்ன? இல்லை பாதாசம் கெமிக்கலில் கலந்து முடிச்சு ஓத போறியா? ஏய் நாடி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு பாரு. நீ இந்த பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க. எனக்கு ஒன்று வேணாண்ணே வேணாதான். கிளம்பு போயிட்டு வரல அப்படின்ட்டு நீங்கள் கிளம்புறீங்க. நீங்கள் டேங் வந்து என்ன பண்ண தெரியாமா அவன் மண்டையை பிச்சுட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா டேங் வந்து ஒரு கேமர். அவனுக்கு இந்த கேம் விளையாண்டு காசு சம்பாதிக்கிறது அப்படி தான் ரொம்ப பிடிக்கும். அவன் லிட்டில் பெட் கேம் அடிக்டர் அப்படி சொல்லலாம். ஸோ ஒரு தடவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது சும்மா விளையாட்டுக்கு உங்கள் மேலே பெட் கட்டியிருப்பான். எப்படின்னா இந்த கேமில் தோத்துட்டேன் அப்படின்னா வந்து என்னோட லவர் வந்து ஒன் டே அவங்க கூட வெளியே வருவா அப்படின்ற மாதிரி. சும்மா அவன் ஜெயிச்சிருவான், நம்ம கூட தான் வருவா அப்படின்னு தான் அவன் பெட் கட்டியிருப்பான். பட் அது ஹஸ்க பிஸ்க போய் அவன் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பையன் ஜெயிச்சிற மாதிரி ஆயிடுது. ஸோ இதை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு அதனால தான் அவ்வளோ கத்திட்டு அங்கேருந்து போயிருப்பீங்க. ஸோ அந்த சின்ன மேட்டர்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இது வரைக்கும் வேலைக்கெல்லாம் போகல, இதுதான் பொழப்பாவே சுற்றிட்டு இருப்பான். ஸோ எப்படியே போகுது. சுட்டியாகவும் வண்டி செஞ்சுட்டு நின்றுட்டுருக்கான். சாப்பிட்டே ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு போகிறான். இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். அவங்க அப்பா அவர் உட்காந்துட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு அந்த ஹாலில் உட்காந்துட்ருக்காரு. டிவி பார்த்துட்டு டேங்கோட அம்மாவும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. பட் அவங்க வந்து உள்ளே வரான். அப்படியே தலையை குடிஞ்சிட்டு எவனையும் கண்டுக்காத மாதிரி வந்துட்டுருக்கான். அவங்க அப்பா வந்தோடனே கத்துட்டாரு, பொழுதனைக்கும் எங்கேயா சுற்றிட்டாரு, எந்த வேலையும் பண்ணாதடா, இதில் என்ன பண்ணுற, தின்ட்டு தூங்கு, இதோ இந்த மாதிரி ஊதாரியாக சுற்று, வேற என்ன பண்ணுற நீ? ஒன்றும் பண்ணல, இந்த வீட்டில் இருந்து 10 பைசா சம்பாதிச்சு தரல, அதனால நான் எந்திடா பையனாக பெற்றேன். அப்படிதான் இருக்கு எனக்கு. வந்தா நான் எதுக்கு பெற்றேன் அப்படி இருக்குடா. ஏண்டி நீ நல்லா சோறு போட்டான்னு வளனா ஒரு தினைக்கு 4 வேலைக்கு நான் 10 வேலைக்கு சோறு போடு. ஒரு நிமிஷமும் ஊட்டு அவனுக்கு. நல்லா வளருவான். அப்பாங்க வேலையில் கஷ்டப்படுறனே, காசு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த பசங்க கூட உட்காந்து நல்லா ஜாலியாக இருக்கிறது. அப்புறம் என்ன அப்படியே அப்படியே 10 மணி தான் வீட்டுக்கு வருது. அப்புறம் என்ன 10 மணிக்கு வீட்டுக்கு வருது, சோறு போட்டால் சாப்பிட்டு தூங்கிடுறது, அதுதானே. பொழுதுனிக்கு அந்த கேம்னு கட்டிட்டு அழுகுறான், இல்லைன்னா பசங்கன்னு கட்டிட்டு அழுகுறான். அதுதான் இங்கே உனக்கு நான் பொண்ணு பார்த்து தெரியண்டா. அந்த பொண்ணு என்ன தச கேட்டுச்சுன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரிலடா எனக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு ஏன் இந்த பொண்ணு பார்த்தேன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு தான்டா பாவம், எப்படி அவனால கட்டாலும் போதோ தெரில. இதோ அம்மா தான் பாரு, பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அம்மா காண்டிதாங்க அன்னைக்கே பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். ஏன்னா அடுத்தவன் குடும்பத்தை நாசம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லைப்பா அப்படின்னு இறான் பாரு. உனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்காடா, பாத்தியா? அவளாம் பாரு சம்பாதிச்சிட்டு இருக்கா, ஏன்னா பண்ணுருக்க, வெட்டியா உட்காந்துட்டு இருக்க. நான் என்னடா வேலை போய் தேடி பாரு நான் சொன்னேன். எனக்கு கம்பெனி இருக்கு, அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும், அதை பார்த்து தொலையண்டா. என்னதான் உனக்கு வருது? இதை பார்த்துட்டு நீ எங்கே வேணாலும் போய் ஆடேன், யாரு கேட்டா? நான் கேட்டனா? அப்படியே நிற்காம போகிறேன். விடுங்க சின்ன பையன். நாடி சின்ன பையன், வயசு என்னாவது 30ஆவது. அவன் சின்ன பையனா? ஏன் வரல வச்சா அவனுக்கு கிடைக்க தெரியாதா? இல்லைங்க, இங்கே பாரு, நீ சப்போர்ட் பண்ணிட்டு வர, அதனா அவனுக்கு அங்கே ஒரு பொண்ணு இருக்காடி, அதெல்லாம் பண்ண பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம். அவளை எங்கேயாச்சும் யோசிச்சியா?
இவனை வச்சுட்டு எப்படி அவன் மாரடிப்பா? இங்க பாரு, அந்த பொண்ணு எனக்கெல்லாம் எங்க 2 பேத்துக்கும் ஓகே. அவள்தான். நீ என்ன பண்ற? நல்ல வேலை. என்னோட கம்பெனில வந்து சேர்ந்துரு. அவள்தான் உனக்கு. வேற சான்ஸே இல்லை உனக்கு. கம்பெனில வந்து சேர்த்து விட்றேன். சேர்ந்துரு. அப்புறம் என்ன? அப்புறம் கல்யாணம் முடிஞ்சோடனே என் கம்பெனியில் தான் நீ இருக்க. இந்த பொண்ணை வச்சுட்டுலாம் அழுதுட்டு இருக்க முடியாது. என்ன? உன் லைஃப்பை நீ பார்த்துக்கணுன்னா நீ பண்ணி தான் ஆகணும். என்ன புரிஞ்சுதா? ஓடா போய் வேலையை பாரு. அப்புறம் நாளைக்கு தான் அந்த பொண்ணு பார்க்க போகிறோம். சாரை ரெடியாக இருக்க சொல்லு. அப்புறம் பசங்க கேமிங்னு எங்கேயாச்சும் கிரிக்கெட் விளையாடுறேன்னு சில்லித்தனமாக ஓடிட போகிறான். சொல்லிடுறேங்க. இதெல்லாம் சொல்லிடு அப்படின்ட்டு தேங்கோட அப்பா கடுப்பாக போகிறாரு. தேங்கங்களாம் நின்று இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். தேங்கோட அம்மாவும் பக்கத்தில் வந்துட்டு, ஏய் ஏன்டா அப்படி பண்ணுற? அந்த மனுஷன் கத்துற அளவுக்கு தான் நீ வச்சுப்பியா? எப்போ பார்த்தாலும் திட்டுறான். உனக்கு அறிவே இல்லையாடா கொஞ்சம் கூட? என்ன என்னம்மா உனக்கு? நீ வேற அடுத்த அட்வைஸ் பண்ணிருக்கியா? இல்லை நான் கேட்டேன் எனக்கு அட்வைஸ் கொடுமான்னு. என்னடா இது உனக்கு அட்வைஸ் மாதிரி இருக்கா? உன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சா உனக்கு அட்வைஸ் மாதிரி இருக்கா? அதான் உன் அப்பந்தான் கரெக்டு. நல்லா திட்டுறானே அப்படிதான் இருப்ப. எப்படி திட்டியும் அறிவு அல்ல உனக்கு. அவதான் சொன்னது கரெக்டு தான். அவர் சொன்னது கரெக்டு தான். வரப்போகிற பொண்ணு என்ன அனுபவிக்க போகிறாளோ தெரியல. ஒழுங்கா அப்பா சொல்கிறத கேட்டு வேலைக்கு போ. சும்மா வீட்டில் உட்காந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. கேமிங் கட்டிட்டு அழுடினா காசு கிடைக்காதுடியா. ஆமாம், காசு இல்லையா? நம்மள்ட்ட இல்லாத காசா? அப்படி சொல்ல. உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்தா அப்படி நீ பார்த்துக்க வேணாமா? அதுக்கு காசு வேலை அதெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. அங்கே கேட்பாங்க. சொல்லு என்ன சொல்கிறேன் நானும் பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை திட்டிட்டு போகிறாங்க. தேவங்க கடுப்பா மேலே போகிறான். தேவங்க கடுப்பா மேலே போயிட்டு அவன் பெட்டில் படுத்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஃபோன் எடுத்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் அவங்க பால்கனியில் உட்காந்துட்டு சும்மா சில் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க. தேவங்களோட ஃபோன் காலை பார்த்தோன்னே அவள் தான் உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடுறீங்க. அகெயின் தேவன் உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஹலோ, என்ன உனக்கு கால் பண்ணிட்டுருக்க? என்ன பிரச்சனை? அவன் இங்கே பாரு, நான் எனக்கு ஒரு காலம் நடக்க போகுது. அவனுக்கு நான் வேறு எவ்வளோ கால் பண்ணேன். பரவாயில்லையா? பரவாயில்ல தான். நானும் இப்போ ஒருத்தனை கால் பண்ணிட்டு கெஞ்சிட்டு இருக்கேண்ணா. வேணாட்டே அவங்க போவதானே? இல்லை நீ தானே கெஞ்சிட்ருக்க. பையே இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காத. சின்னதாக தூக்கம் வரதுக்கு முன்னாடி ரிலாக்ஸேஷனாக இருக்கும்னு வெளியே வந்தா நீ டிப்ரெஷனுக்கு என்ன கொண்டாக்குற. பையடையா? சில்கு பாரு சில்கு தானே நான் கெஞ்சிறேண்ணா வாங்கிட்டா. நான் வந்துட்டு கெஞ்சிறேண்ணா. அதானே உனக்கு சிலுக்கு. சீரமாக எல்லாமே விட்டு போகுது. அதெல்லாம் இதெல்லாம் கெஞ்சாமா அன்றைக்கே தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகிற? என்னை பண்ணி விட்டுட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல போறியா? பாரு, நான் அப்படி சொல்ல உனக்கு வீட்டு போய் கல்யாணம் பண்ணி பார்த்துப்பேன்னு கிழிச்சா. நீ வைடா. நீ தயவு செஞ்சு ஃபோனை வையே. என்னை கடுப்பாக்காத. திருப்பி என்னை சொல்ல வச்சுட்டே இருக்காதடா. பைய ஃபோனை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூட. அப்பா சிலுக்கு. அப்போ நான் இல்லைனா நீ நிம்மதியாக இருப்ப அப்படித்தானே? ஆமாண்டா, ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். ஹாப்பியாக இருப்பேன். என் லைஃப் எப்படி போதும் அப்படியே போ. என்ன போதுமா? பைய அப்படின்னு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. தியாகம் இதை கேட்டுட்டு ஏற்றுக்கவே முடியல. அவன் கோபமாக ஃபோனை தூக்கி போட்டு படுத்தா வந்தான். அப்படியே தூங்கிட்டான் கொஞ்ச நேரத்தில். அப்பா அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஒயின் ஒயின்மா சொல்லுமா என்ன? இன்னைக்கு மட்டும் லீவ் போட்டுருக்கியா? எதுக்குமா?
ஓ! அப்பா சொல்லலையா? மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சாரிடி. இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. ஸோ அதனால அப்பா உன்னை இன்னைக்கு ஒன் டே லீவ் போட சொன்னார். லீவ் போட்டுக்கிறியா? லீவா? எதுக்கும்மா? அதெல்லாம் வேணாம். எப்போ வராங்க? ஈவினிங் தான் வராங்க. ஈவினிங் தானே வராங்க. நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன். இல்லடி, இங்கெல்லாம் வேலைலாம் பார்க்கணும். அவங்க அவங்க வந்தா என்ன வீடெலாம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் நிறைய வேலை இருக்குடி. லீவ் போடேன். நானே லீவ் போட்டு டேம்மா, இதெல்லாம் வேணாம்மா. எதுக்கு திடீர்னு எனக்கு மேரேஜ்? என்னடி இப்படி கேட்குற? திடீர்னு மேரேஜா? இது நடக்கிறது தானே. இதெல்லாம் புதுசாக நீ கேட்குற? மா இல்லை, சொல்லாமல் ஏதோ பண்ணுறியே தான் கேட்டேன். நேரங்காலத்தில் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது என்ன பண்ணுறது? அதான் அப்பா ஏதோ நம்ம தூரத்து சொந்தத்தில் ஏதோ பார்த்துருக்காராம். அங்கே இருந்தால் மாப்பிள்ளை வராங்க. உனக்கு பிடிச்சிருந்தா சரி, பொண்ணு தான் பார்க்க வராங்க. சரியா? அப்போ பிடிக்கலன்னா வேணா சொல்லிடவா? ஏண்டி, நல்ல சம்மந்தம்டி. ஏன் அப்படி பண்ணுற? அது எனக்கு பிடிக்கணும்ல. எதுக்குமா? வேணாம். ஏய் சரி, அப்பா கண்டி பாரு. உங்கள் அப்பா தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. சும்மா பாரு. பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலனா சரி பார்ப்போம். சரியா? நீ லீவ் போட்டுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுக்கணும்னு போயிட்டாங்க. இப்போ நான் வீட்டில் என்ன பண்ண போகிறேன்? வேலையாக பண்ண போகிறேன். லீவை போடு, அதை போடுன்னு தியாங்க இருக்கானே. ஐயோ, கோவமாக வருது அவனை நினச்சா. வரவே இல்லை. நேரம் ஒரு வேலைக்கு போயிருந்தானா நேரத்துக்கு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். வயிறு ஐயோ. ஆமாம், அம்மாட்ட இந்த நாளாக இருக்கா. நீ போய் கொண்டு இந்த பெக்கட் வரேன், நான் போய் இழுச்சிட்டு போயிடணும். அதில் பாரு முகரக்கட்டையும் எவ்வளோ பத்திக்கிட்ட வருது. விஷமெல்லாம் இருக்க முடியாதுனால தான் அப்படின்னு குழம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் டேங்க மேலே கோவமாக இருந்தாலும் டேங்க இல்லாமல் நீங்கள் இல்லாமல் டேங்க இல்லை, அவ்வளோதான். சும்மா அவன் மேலே இப்போதைக்கு கோவமாக தான் இருக்கீங்க. பட் அந்த அளவுக்குலாம் நீங்கள் அவனை விட்டு போகணும் அப்படிலாம் இன்ன வரைக்கும் நினைக்கல. அதனால குழம்பிட்டு இருக்கீங்க. ஃபோன் பண்ணலாமா? அண்ணா ஓவராக பண்ணுவானே. இப்போ என்ன கேட்குறது அவன்கிட்ட போய் அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை எடுத்து வச்சு பார்த்துட்டு உட்காந்தே இருக்கீங்க. இப்போ ஒருத்தர் சும்மா பண்ணுவானே. இப்போ பண்ணேன்டா தடுதலை என்ன உரிச்சுதோ. அப்பயும் நம்ம பையன் அடங்குறானா? இல்லை. என்ன பண்ணுறான்? இந்த பசங்க கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு கேங்காக உட்காந்துட்டு வெளியே அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா டேங்க, நீ நம்ம மேட்ச் போடலாமா? இது மேட்சா? எல்லாம் வாய்ப்பு இல்லை, வேணாம். ஏண்டா டெய் மாட்டியாண்ணா? ஆமாம், மாறிட்டேன். அதான் மாறிட்டியா? ஆமாண்டா. சரி பசங்க, நான் என் வயசில் 2 வயசு கம்மியாக இருக்கிறான்ட்டா சேர்ந்தா எப்படி இருக்கும்? வளர்ச்சி நேரம் உள்ள என்ன தேங்கன்னு கூப்பிடுற மச்சான். நம்மலாம் ஒன்றுக்கு ஒன்றுடா. அப்பதான் கூப்பிட்டு போகணும், உனக்கே தெரியும்ல. ஏய் விட்றா, அதெல்லாம் வரல. அதான் நான் வரல. நீ போ. என்னடா பார்த்தியா அவனை? கழட்டி விட்டுட்டு எங்கே போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாண்டா போகிறேன் கழட்டி விட்டுட்டு அப்படின்ட்டு பேசிட்டு தேங்காய் காண்டி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் ஃபோன் வருது. பத்திரி அடிச்சு அவன் ஃபோன் எடுக்கிறான். சரி இருக்கு, சொல்லுடி. எங்கே இருக்க? வந்துட்டு டீ கடையில் தான் இருக்கேன். ஏன் போய் சொல்லாதா? போய் சொல்லாமல் சொல்லு. எங்கே இருக்கா? ஏய், டீ கடையில் தாண்டி இருக்கேன். பசங்க கூட டீ குடிக்கல. அதானே, நீ எங்கே தனியாக போய் சுற்றி இருக்க? பார்த்தாலும் வேறு என்ன பண்ணுற? வேறு ஒன்றும் பண்ணலடி, அதான் வந்தேன். சரிடி சொல்லு. என்ன திடீர்னு கால் பண்ணிடுங்க. தசம் வேணுமா? தசம் சொல்லு மாடி. என்னது? ஆமாம், சொல்ல தான் வந்தேன். நீ இப்படி இருக்கிறத பார்த்து அதை சொல்லக்கூட தோணல. நாடி சொல்லு. தனியாக தான் இருக்கேன், சொல்லு. ஐயோ, நீங்கள் தனியாக இருந்தால் மட்டும் நான் சொல்லிடுவேண்ணா. ஒன்றும் இல்லை, வைக்கிறேன், பாய். சிலுக்கு என்னாடி சொல்லிட்டு போண்ணா. ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை. கால் பண்ண மாட்டல நீ?
பண்ணிருக்க. அதுதான் முக்கியமாக இருக்கும். சொல்லு, என்னது? கல்யாணம் வேணான்ட்டா தானே கால் பண்ணேன். கல்யாணம் பண்ணாதடான்னு சொல்ல தானே கால் பண்ணேன். ஆமாம், ரொம்ப ஆசை தான் எனக்கு. அப்புறம் நான் வேணாமா? நான் என்ன பேசுனா நீ என்ன பேசுகிற? அப்புறம் நான் வேணாமான்னு கேட்டால் வேணான்னு சொல்லு, வேணும்னா வேணும்னு சொல்லு. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் என்ன கன்சிடர் பண்ணுறது? நீ ஒன்று போடிங்க நட வேணாம், நான் வைக்கிறேன் பாய். சும்மா கால் பண்ண, வேறு ஒன்றும் இல்லை. எங்கே இருக்கான்னு? இல்லையே, இதெல்லாம் பண்ண மாட்டேன். இதுக்கு தாண்டா பண்ணேன், நான் தான் சொல்கிறேண்ணே, வைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் காலை கட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் காலை கட் பண்ண உடனே வந்துட்டு அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. ஸோ இங்கே கம்பெனி வரைக்கும் வா அப்படின்ற மாதிரி. அவன் பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பி அவங்க கம்பெனிக்கு போகிறான். ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் தடபுடலாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அவங்க அம்மா அவங்கள்ட்ட வந்துட்டு சாரி, ஜுவல்ஸு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு, வயன் இந்தாடி போட்டுக்கோ. என்னம்மா அது? சாரி அதெல்லாம் தேவையாம்மா? ஆமாண்டி, பொண்ணு பார்க்க வராங்க, அதெல்லாம் தேவை தானே. எல்லாத்தையும் வச்சுக்கோ, எதையும் ஸ்கிப் பண்ணாத, புரிஞ்சுதா? அதெல்லாம் வேணாம்மா, நான் இப்படியே வந்துக்கிறேன். எப்படி வர? இப்படியே வா. அவங்க அப்பா அதை எதிர்பார்க்க மாட்டார்ல. ஸோ அழகா வாடி. அம்மா இப்படி வந்து என்னம்மா, நான் வேணா குர்த்தியில் வரேன். சாரிலாம் வேணாம். ஒன் டேடி, என் தங்கம் இல்லை, ஒன் டே வேர் பண்ணிக்கோ. என்ன சரியா? இன்னும் ஒரு 5 minutes போட்டுட்டு இருக்க போகிற, அவ்வளோதானே? போட்டுக்கோடி. சரி, போட்டு தொலைகிறேன். அப்புறம் ஏதாவது ஹெல்ப் வேணா? இதோ உன் தங்கச்சி கூப்பிட்டுக்கோ, சரியா? நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன்டி, அவ்வளோ கூப்பிட்டுக்கோண்ணா. சரி, வேணா கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை வாங்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு, இதை வர கட்டணுமா அப்படின்ற மாதிரி நீங்களும் 2000 ரூபாய் கட்டிட்டு இருக்கீங்க. உங்கள் தங்கச்சியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த சொன்ன பையனும் என்ட்ரி ஆகுறான். எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அப்படியே அந்த வீடு எல்லாம் சத்தத்தோட சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கா அப்படியே வெறியாகுது. நீங்களும் வேண்டாம் வரப்பா உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள் ரூமில் வந்துட்டு, இன்னும் என்னடி ரெடியானியா இல்லையா? கீழேப்பா, எல்லோரும் வந்துட்டாங்க, நான்லாம் ரெடி ஆகிட்டேன், வரேன், சீக்கிரவா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க. அப்படியே கீழே வரீங்க. நீங்கள் அந்த பையனை பார்க்கல. அந்த பையன் மொபைலில் ஃபோனில் என்னத்தையோ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க முன்னாடி. அவங்க அம்மா தான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இவ தான் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையன் உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். நீங்கள் எல்லாரையும் பார்த்து வணக்கம் வைக்கிறீங்க. அப்படியே நீங்கள் அந்த பையனை பார்க்க செம்ம ஷாக்கு. அங்கே இருக்கிறது தியாங், இங்கிட்டு இருக்கிறது நீங்கள். அவ்வளோதான், 2 பேர்த்துக்கும் செம்ம ஷாக்கு. தியாங்கா 1 செகண்ட் ஸ்டன் ஆகி அவனே எழுஞ்சி நிற்கிறான். 1 நிமிஷம் எல்லாரும் கேட்குறாங்க என்னடான்ற மாதிரி. தியாங்க உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் தியாங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் தியாங்க பார்த்துட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி கண்ணில் காட்டுறீங்க. தியாங்க மண்டையாட்டிட்டு உட்காந்துடுறான். என்ன மாப்பிள்ள, ஆல்ரெடி என் பொண்ணு தெரியுமா என்ன? இல்லைங்க தெரியாது. அப்புறம் ஏமாந்துடுறீங்க. ஏன்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிச்சு போலையே, வேந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி. தியாங்க எல்லாரும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா உங்கள் கையில் டீ எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்குறீங்க. பட் என்கிட்ட கொடுக்கும்போது தேங்காய் பார்த்து முறைக்கிறீங்க. டீ கொடுத்துட்டு எல்லோரும் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ரெண்டு ஃபேமிலிக்கும் பிடிச்சிருச்சு. அவங்கள்ட்ட தான் 2 பேர்கிட்டே கேட்குறாங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி. தேங்காய் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்ட்டு அவங்க பயந்துட்டே உங்களை பார்க்குறான். ப்ளீஸ் சொல்றி, வேணும்னு சொல்லு, பண்ணாத, கடவுளே சொல்லிடுறி அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்களும் அங்கே பார்க்குறீங்க. எனக்கும் சம்மதானம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க.
ஏன்க்கா சந்தோஷம் தாங்கலை. அங்கேயே உங்களை தூக்கி போட்டு ஏதாச்சும் பண்ணணும்னு உனக்கு தோணுது. அப்படிதான் உங்களை பார்க்குறானே அவன். ஸோ அப்படியே எல்லாரும் பேசிட்டு ஓகே சொல்லிட்டு சரி அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். கல்யாணம் எப்போ வச்சுக்கிறோன்னு டைம் பார்த்து சொல்லுங்கள். சுட்டி அவங்களோட ஃபேமிலி அப்படி கிளம்புது. நீங்கள் டேங்க சென்ட் ஆஃப் தான் பண்ணல, உள்ளே தான் அவங்க வீட்டில் உட்காந்துருக்கீங்க ஹாலில். இப்போ டேங்கன்ட்டு வேணுன்ட்டு அவன் மொபைலில் அவங்க ஹாலில் விட்டு வந்திருப்பான். இப்போ கிளம்பும்போது டேங்க வந்துட்டு அவங்க அம்மாட்ட என்னோட ஃபோனை உள்ள வச்சுட்டோம்மா, எடுத்துகிட்டு வந்துடுறேன். எது ஃபோனை உள்ள வச்சுட்டியா? சரி போ எடுத்துகிட்டு வா. இதே வேலை தான்டா, ஏதாச்சும் உருப்படியாக பண்ணுறியா? சரி மாதிரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் ஹாலில் தான் இருக்கீங்க. விட்டுட்டே அவங்க உங்கள்கிட்ட வரான். நீங்கள் வரதை பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறீங்க. என் ஃபோன் என்னது? என் ஃபோன் எடுத்து கொடு. ஏன் நீ வந்து எடு, நான் தான் எடுக்கணுமா? ஆமாம் என் பொண்டாட்டி நீ தானே எடுக்கணும். அப்படி எடுப்பேன், எடுத்து கொடு. வேணா வந்து எடுத்துக்கோ. அப்படியே தேங்கும் ஃபோனை எடுக்கிறான். இப்போ எடுத்துட்டு சிலக்கு தெரியுமா எங்கன்னா அப்படியே சிலக்கு மாதிரியா இருக்குடி. நான் ஒரு சாரியெல்லாம் கட்டிட்டு எல்லாம் என் தலையெழுத்து வேற என்ன பண்ணுறது தீண்டு. நீங்கள் டக்குன்னு நினச்சிட்டு அவன் காலர் ரெண்டுத்தையும் அவன் ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு ஹே எனக்கு தெரியும் தானே. என்ன தெரியும்? எனக்கு முன்னாடி தெரியுமா? எதுடி எது முன்னாடியே தெரியும்? என்னதான் பார்க்க வரேன்னு நான் தான் சொன்னேண்ணா. நானும் யாரோடய பார்க்கலன்னு அப்படி எப்படி தெரியும் எனக்கு? அப்புறம் வேற எவ்வளோ சிறப்பாக நினச்சி வந்தியா? இல்லடி இல்லை, நான் யாருன்னு தெரியல எனக்கு. அது என்ன நம்ப சொல்கிறியா? சத்தியமா இல்லடி, எனக்கு யாருன்னு தெரியாது. அப்பா கூப்பிட்டான் வந்தேன். எப்படி வந்தாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு வர போகிறேன் அப்படின்னு நினச்சேன். நீ நினைக்கலடி அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல வெளியே இருந்து அதாவது உங்கள் அம்மா கத்துறாங்க. என்ன மாப்பிள்ள நான் வரீங்களா இல்லை உள்ளே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தேங்காய் இங்கே இருந்துட்டு இதோ வராத, எங்கே வருதுன்னு தெரில, மறந்துட்டேன். சரிடி நான் கிளம்புறேன். பண்ணி எவ்வளோ நினச்சிதான் வந்திருக்காளா? இல்லடி நடி. சரி கிளம்பு இந்த மாதிரி சொல்ல தேங்காய் மொபைல் எடுத்துட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு கிளம்புறான். நீங்கா டேய் ஏன்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல தேங்காய் ஸ்மார்ட் பண்ணிட்டு அவன் கிளம்புறான். நீங்கள் அவனை மறைச்சு பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே டைம்ஸ்க்கு போகுது. ஸோ டே போகுது. உங்களுக்கு தேங்கும் மேரேஜும் நடக்குது. ஸோ மேரேஜும் நடந்து முடியுது. ஸோ அன்றைக்கி நைட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு வைக்கிறாங்க. ஸோ டேங் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு நீங்கள் பாட்டு இந்த பெட்டில் படுத்துடுறீங்க. தேங்க உங்களை பார்க்குறான். சரி என்னடி படுத்து தூங்குறா? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ரி படுத்துறா. டே சில்கு என்னப்பா? ஃபர்ஸ்ட் நைட்ரி அதுக்கு என்ன பண்ணுறது? அது என்ன பண்ணுறதுன்னா பண்ணது தான் பண்ணணும். எனக்கு மூடு சரியில்லை. என்னது மூடு சரியில்லை? ஆண்டி அது அப்படிதான். என்ன உனக்கு இப்போ? நம்மளுக்கு இன்னும் கோவமாக தான் இருக்கேன். கொஞ்சம் கோவம் குறைஞ்சி ஒன்று மேரேஜ் பண்ணிட்டதுனால நீ ஒன்றும் ஆட்டாதுன்னா அப்புறம் எது கல்யாணம் பண்ண? அப்புறம் திடீர் கல்யாணம் பண்ணு. தெரியலையா? ஏன்னு தெரியல. நான் லவ் பண்ணதுனால தானே கல்யாணம் பண்ணேன். தானே உண்மை. அப்பயும் மட்டும் நினைக்காத. என்ன நீ என்னதான் பொறுக்கியா இருந்தாலும் எனக்கு நீ நல்ல பையன்தான். ஆனால் வேற யாராச்சும் வந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது.
அவள் ஏதாச்சும் தப்பா விஷயம் பண்ணானா அதுக்கு தான் போன போதுன்னு பண்ணிய கல்யாணம் பண்ணிட்டேன். போன போதுன்னு என்ன எனக்கு பிச்சு போட்டியா? அப்போ அப்படி சொன்னேனா எனக்கு சேஃப்னு தோணுச்சு தான் பண்ணேன். ஏன் ஏய் அதான் கேட்டுக்கிட்ட வண்டி பரவாயில்ல. இப்போ என்ன உனக்கு தூங்குனது தப்பாப்பா? என்ன பண்ணணும் உனக்கு எஞ்சி ஆடணுமா? அப்படிலாம் சொல்ல ஃபர்ஸ்ட் நைட்டு பண்ணாமல் பாடுறே அதான் நான் கேட்டேன். அதான் சொன்னேன்னா அவன் மேலே என்னென்ன கோவம் போகல. கோவம் போனா எது நடந்துருமா? இல்லை நடக்காது. ஏய் சிலுக்கு பண்ணாதடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் உட்காடுறான். நீங்கள் டக்குன்னு எழுந்துட்டு என்ன உனக்கு இன்னைக்கு தான் பண்ணணுமா? ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போனால் உனக்கு என்ன எல்லாம் போயிடுமா? இல்லை அப்படியே தான் எனக்கு போகிற. எனக்கு ஒன்றும் இல்லடி ஒன்றுமே இல்லை. சரி விடு நான் எதுவுமே சொல்ல. அம்மா என்ன புதுசோ பார்க்குற அதான் பாலாட்டி பார்த்துட்டல அப்புறம் என்ன இருந்தாலும் கல்யாணம் என்னோட பொண்டாட்டி சிலுக்கு எல்லாம் சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் டெக்ஸில் வருவார். அதோடு சேர்ந்து எல்லாம் இப்போ திடீர்னு பொண்டாட்டி வரப்பா எனக்கு பண்ணணும்னு தோணுதுல ஆண்டி சொல்லு. அது தோணலையா? என்ன புருஷனா பார்க்கும்போது உனக்கு தோணல? ஒரு மண்ணாங்கட்டியா ஒன்றும் பார்க்கல படுத்து தூங்குறியா? எனக்கு தூக்கம் வருதுட்டியா? சரி 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 அம்மா கேட்டா என்ன சொல்லுவா? நான் என்ன சொல்லணும்? அம்மா நமக்குள்ள எல்லாம் நினைச்சான்னு கேட்டா என்ன சொல்லுவா? நடந்துச்சுன்னு சொல்லிடுவேன். ஆடி எல்லாம் சொல்கிறா என்ன பண்ணுறது? அப்புறம் நடந்துச்சு இதெல்லாம் உங்கள் பையன் பண்ணா இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லவா? அப்படியே இல்லடி. சரி விடு நான் சொன்னா உனக்கு ஊத்தமாக தான் இருக்கு. என்ன பண்ணுற? என் போயிடுச்சேன்னா எச்சனமா போய் தூங்கு. நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் புரிஞ்சுதா? என்ன காலைல என்ன விட்டுரு. நான் வரப்போ கேப் பிடிச்சி வந்துடுறேன் சரியா? சரி பண்ணிட்டு அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் படுத்துக்கிறான். அவன் அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் படுத்துருக்கான். நீங்கள் டேர்ன் பண்ணி படுத்துருக்கீங்க. உங்ககிட்ட வந்துட்டு சிலுக்கு என்னடா எப்படி பண்ண விடுவா? நீ நல்ல பையனாரு பண்ண விடுற. இப்போ மட்டும் நல்ல பையனா இல்லையாண்ணா? இந்த குழந்தை மூஞ்சி வச்சு கேட்டால் மட்டும் நீ நல்லவன் நான் சொல்ல மாட்டேன். என்ன வேலை பாரு. பெதுக்குள்ள க்ளோஸாக வந்து என்ன பேசுகிற? ஆண்டி நான் தானே வரேன். வேறு யாரும் வரா? அப்படி பண்ணுற என்னது தள்ளி தள்ளி வைக்கிற? நான் தான் சாரி கேட்டேன் உன்ட்டா. அப்படின்னாடி நான் தான் சொல்கிறேண்ணே. அது நான் ஜெயிச்சிருவேன் அப்படி நினச்சி தான் அது மாதிரி பெட் கட்டினேன். ஒன்றும் இல்லை பொருளும் நான் தான் ஜெயிப்பேன் அதான் கட்டினேன். இப்போ இது மாதிரி ஆகும் நினச்சில அதான் சாரி கேட்டேன்னாடி சிலுக்கு. சரிடா இப்போ நான் அதுக்கு எதுவுமே சொல்லலையே. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அதான் தூங்குறேன் வேறு ஒன்றும் இல்லை. ப்ராமிஸாவா? ஆமாண்டா. சரி நான் ஃபர்ஸ்ட் நைட்டில் சில பேர் வச்சதுக்கு சாக்லேட்டை போட்டு தடவி நக்கலான்னு நினச்சேன். ஹெச்சி நான் பேசுகிறா தருதலிங்க கூடலாம் சேரு அசிங்கமாக பேசு. என்ன ஒன்றுத்தையும் நல்ல விஷயம் கத்தல இதெல்லாம் கெட்டதாக கற்றுருக்காங்க. அதையும் கற்றுட்டு வந்து என்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ண போறியா? இல்லை அது எனக்கு ரொம்ப நேரம் ஆசை. இதான் உனக்கு சில்க்குன்னு பேர் வச்சேன்னா அதில் டைமண்ட் சில்கை போட்டு அப்படியே எங்கெங்கெல்லாம் தடவணுமோ அங்கெல்லாம் தடவி சாப்பிட்டேன்னு வச்சுக்குவேன் அல்டிமேட்டாக உள்ள போக முடியும். அப்படிங்களா சார்? அதுக்கு என் மேலே அப்ளை பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு இல்லையே. கை இருக்கா வாய் இருக்குல்ல கையிலையும் வாயும் எடுத்து சாப்பிடு. வந்துட்டான் தடவுறானா. இப்பெல்லாம் வர வர கேவலமாக ஊற்றி போகுது எப்படின்னு தெரியல.
ஆ தப்பு தப்பாக தான் தோணுது சாருக்கு. அதானே, நல்ல பசங்க கூட சேர்ந்தா நல்லதாக இருப்பா. எப்படி சேர்ந்தா எப்படி? ஏன்னா நீங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி வீடியோஸும் பார்த்துட்டு இருக்கியா? ஏ இல்லடி, அது எனக்கு சரி விடு, சொல்லு. எனக்கு ஆசையாக இருந்ததுடி, அதான் அதான் பண்ணான்னு ட்ரை பண்ண. ஆயும் கூட வச்சுருக்கேன் தெரியுமா? நீதான் 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 நீ கோஆப்ரேட் பண்ணல. அப்படிங்களா சார்? பட்ரா மூடிட்டு பொறுக்கி நாய வந்துட்டான் தட பாபா நக்கவான்ட்டு. படு படு அப்படின்ட்டு நீங்களும் இந்த போட்டு விட்டு அவனை படுக்க வைக்கிறீங்க. அவனும் பக்கத்தில் படுத்துடுறான். பையன் படுத்துட்டு சும்மா இருப்பானா? உங்களை போட்டு அப்படியே பில்லோ ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் நீங்களும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டீங்க. சரி, யாரும் கை போடுறத பார்த்துட்டு டேய் நான் இப்படி பண்ணுற டே விடுடா அண்ணன் அப்படின்னு நீங்கள் தள்ளி போகிறீங்களா? தேவங்கள இல்லைன்னு நினச்சிட்டு இன்னும் நல்லா டைட்டாக இழுக்கிறான். அவன் ஃபோர்ஸ்க்கு நீங்கள் டக்குன்னு போயிட்டீங்க. நைஃபா ஒருத்தன் அப்படின்ட்டு என்ன பண்ணி தொலைடுதுன்ட்டு அப்படியே நீங்கள் பார்த்து தூங்குறீங்க. ஸோ அப்படியே டைமில் ஸ்லிப் ஆகுது. ஸோ இப்போ மார்னிங் நீங்கள் அவன் கையெல்லாம் எடுத்து விட்டு எந்திரிடுறீங்க. இன்னும் சார் தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்துட்டு டேய் 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 இருமை டேயாங் டேயாங் என்னடி மணியாச்சு, ஆஃபீஸ் போகலையா? என்னை விடுறேன்னு சொன்னீல, என்ன தூங்கிட்டு இருக்கா? டே என்னமோ கழட்டின மாதிரி எங்கடி கழட்ட விட்ட? என்னது? ஒன்றும் இல்லை, வரேன் வரேன் வரேன். ஒரு 5 நிமிட்ஸ் டே. ஏய் ஆல்ரெடி நான் 5 நிமிட்ஸ் ஒன்று லேட்டாக தான் இருந்துச்சுக்கேன். எந்திரி போதும். சரி வரேன், இரு. நீ ரெடியா வந்துடுறேன். டேய் நான் ரெடி ஆகிட்டேன்டா. சாப்பிட்டியா? நீ எந்திச்சின்னா நான் சாப்பிட போயிடுவேன். அப்போ நீ போய் அதை பொண்ணு நீ சாப்பிட்றதுன்னு ரெடி ஆகிறேன். சரி ரெடி ஆகிறேன்னா நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒன்று நம்பி கீழே போகிறீங்க. போயிட்டு சாப்பிட்டு ஒரு 5 நிமிட்ஸ் அங்கே வெயிட் பண்ணுறீங்க, வருவான்ட்டு. பையன் ஆளையே காணோம். நீங்கள் மேலே போகிறீங்க, இன்னும் குழந்தை போட்டு தூங்கிட்டுருக்கு. ஏய் டேய் எருமை, எந்தரா டைம் ஆச்சுட்டேயா? ஆண்டி காலங்க தானே இப்படி பண்ணுற, போதும் டேவா எந்திரி, டைம் ஆச்சுடா ப்ளீஸ். கிளம்பிட்டேன் தான் சொல்கிறேன், வரமாட்டேங்கிற. கிளம்பு. நீ ஆஃபீஸ் போகலையா? இல்லை நான் லீவ் போட்டேன். லீவ் போட்டியா? ஏன்? கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதான் எங்கள் அப்பா பார்த்து 2 நாள் லீவ் கொடுத்தாரு. சரிடா என் தங்குல நீங்கள் வந்து தூங்கிக்கோ, இப்போ நான் விட்டுறேன். எனக்கு லீவ் போடுறீ நீனும். ஏண்டி போகிற? லீவை போடு. லீவை போடா. நான் லீவ் சொல்லலடா. பரவாயில்ல, இப்போ ஃபோன் பண்ணி சொல்லு. நீ முன்னாடி சொல்லியிருந்தா முன்னாடி லீவ் போட்டிருப்பேன். எனக்கு என்ன தெரியும் நீனும் ஆஃபீஸ் போகிறேன்னு நினச்சேன். சரி விடு, நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அங்கெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவன் தூங்குறதுல தான் இருக்கான். ஸோ அப்படியே போயிடுது. நீங்கள் கிளம்பி கேப் புக் பண்ணி ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்க. அவன் மத்தியானமா அப்படியே பொறுமையாக எந்திச்சி என்னமோ காலையில் மாதிரி எந்திச்சி இறங்கி வரான். வாயனங்க வாயனா அவள் கிளம்பி போயிட்டாளே, ஏன் அவனுக்கு தெரியாதா? கிளம்பி போயிட்டாளா? இவ்வளோ சீக்கிரமாவா? காலையிலே டேய் கண்ணை திறந்து பாரு, மத்தியானம் ஆயிடுச்சு. ஓஹோ ஆமாம் மத்தியானம் ஆயிடுச்சு. அவள் எங்கம்மா? அவள் ஆஃபீஸ் போயிருக்காடா. ஓ சரி சரி. அவனும் மயந்தே ரப்பான்ட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்றான். ஃப்ரீ டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் அவங்க ஆஃபீஸ் விட்டு வெளியே வரீங்க. தேங்க அவன் பைக்கில் ரெடியாக நின்றுட்டுருக்கான். என்ன இப்போ வந்திருக்க? காலைல ஒன்று எழுப்புனேன். வந்தியா? நான் கேப் புக் பண்ணிட்டேன், நான் கேபில் போட்டா? என்னடி கேபில் போகிறேன்றான். உனக்காக புருஷன் ஆசை வந்துருக்கேன். கிழிச்ச காலைல எழுப்புற வாடான்னு வரேன் நான் நைட்டு. காலைல எழுப்புனா வரல,
நைட்டு தூக்கம் வரலடி. லேட்டாக தான் தூணேன். ஆ அதான் பார்த்தேனே, கை கால்லாம் போட்டு தூங்குற, தூக்கம் வரலையா? தூங்க விடாம பண்ணது என்னதான். சரி வண்டிதர், இன்னைக்கு இன்னைக்கு வெளியே சாப்பிடலாமாடி? ஏன் திடீர்னு சாப்பிடணும்னு தோணுது, அதான். அப்படிங்களா சார்? சரி போகலாம். அப்படின்ட்டு நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே வரீங்க. அப்படியே போகுது. நீங்கள் தேங்காய் காட்டு அங்கே டின்னர் ஃபினிஷ் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் தியானம் கிட்டாரா? ஆமாண்டா, உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். எப்போ நீ உங்கள் அப்பாவோட கம்பெனி எடுத்து நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச? அது எங்கள் அப்பன் திட்டி சேர்க்க வச்சாண்டி. அதெல்லாம் அப்போ நீயா திருந்தலை ஆண்டி? தான் போனேண்ணே. அப்புறம் என்ன? எதுக்காண்டி போனேன்? அதான் கல்யாணம் ஒன்றும் இல்லை கேட்டா என்ன சொல்கிறது, அப்படி இப்படின்னு பேசி அப்பா செத்து விட்டாண்டி. அப்போ பொண்ணு நான் தெரியாம தானே? தெரியாம தான் இதுக்கெல்லாம் ஓகே சொன்னியா? ஆமாண்டி. ஆமாம், அதுதான் ஓகே சொன்னேன். அப்போ நான் வேணும் வேணும்னு சொன்னதுதான் பொய்யா? அது எப்படி பொய்யாண்டி? என்னடி பேசுகிறா? அப்புறம் என்ன தெரியாத ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்க? அப்படி ஆல்ரெடி உன்னதான் பொண்ணு கேட்கலான்னு நினச்சேன். அதுதான் நான் பண்ணேன். நீ எங்கே இதெல்லாம் பார்த்து சரி வருவேன்னு நினச்சேன். அதுதான் பார்த்துக்கிற மாதிரி பிளான் போட்டு ஓகே பண்ணிட்டேன். நல்லா ஃப்ராடு வேலை பண்ணுறடா. எனக்கு கொஞ்சம் உதவி கூட. அதெல்லாம் பயப்பட்டே அப்படிதான். அதெல்லாம் சொல்லி விட முடியாது. சிரிக்காத. அப்படின்ட்டு பேசிட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டேம் வந்துட்டு உங்களை பைக்கில் கூட்டு போகிறான். வீட்டில் உங்களை இறக்கி விடுறான். நீங்களா இறங்குறீங்க. எப்பா ஓய் சுகர் என்ன நீ வருஷம் போனாண்டி? என்னத்த டாடி என்ன சொல்றேன்னே புரியலட்டா. இதனால தெளிவாக சொல்லு. அதான்டி நேற்று பண்ணல. என்ன நேற்று பண்ணல? என்னடா பேசுகிற? முதல்ல மழைக்கண்ணி பட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உள்ள போகிறீங்க. தேவங்கா ஏன்னா புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிகிறாளா அப்படின்றவன் வண்டியா அங்கே ஒரு மணி பாட்டிட்டு உள்ள வரோம். ஆல்ரெடி லேட் தான், எல்லோரும் தூங்கிட்டாங்க. நீங்கள் அப்படியே வரும் போகிறீங்க. போயிட்டு உங்கள் பேக்லாம் எடுத்து வச்சுட்டு உங்கள் அக்சசரிஸ் தான் கட்டிகிட்டு இருக்கீங்க. ஓய் சுகு அவனேனா புரியுதா இல்லையா? என்னடா புரியணும்? அதான் எனக்கு நடல நம்ம ஃபர்ஸ்ட் நைட். அதான் அதுக்கு அதான்டி நீ பண்ணலாமான்னு கேட்டேன். என்ன பண்ண போகிற? என்ன அந்த சாக்லேட் மேட்ரா? அதெல்லாம் இல்லை, அதுவும் ஆசை தான். எப்படி போனாலும் சரிடி. அப்படிங்களா சார்? நான் பண்ணேன்னு சொல்லவே இல்லையே. ப்ளீஸ்டி, சும்மா தஸ் பண்ணாதேண்ணா. ஆடி கல்யாணத்துக்கு முன்னாடியும் என்னை தொட விட மாட்டேங்கிறா, கல்யாணத்துக்கு அப்புறமும் தொட விட மாட்டேங்கிறா. எப்போ தாண்டி நான் உன்னை தொடுறது? என்னது என்ன சார் சொன்னீங்க? தொட விடலையா? அப்பா அத்தனை வாட்டி தொட்டதெல்லாம் பொய்யா சார்? இல்லை உன் கை மட்டும் தொட்டுச்சு, நான் தொட்டலேன்னு சொல்ல போறியா? அது வேற இது வேறடி. அது லவ் ஃபீல், இது பாண்டாட்டி ஃபீல். இல்லை எப்படியா இருந்தாலும் ஒன்று, எல்லாமே ஒன்று தான். இப்போ மட்டும் நான் வேறு மாதிரி வர போகிறேண்ணா. இருந்தாலும் அது எனக்கு ஃபீல் ஆகும்ல. பொண்டாட்டி சிலுக்கு பொண்டாட்டி ப்ளீஸ்டி பார்க்குறேன். நாடி பாருன்றா அவ்வளோதானா? அவ்வளோதான். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவன்கிட்ட பேசிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. அவனும் உள்ளே வரான். நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்டா, இதுக்கு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வர? சரி சாரி, தெரியாமல் வந்துட்டேன். நான் சொல்லுடி, இங்கெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு நீங்கள் டோரா
லாக் பண்ணிட்டேன். அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ் ஆகுறீங்க. இப்போ வெளியே வரீங்க. தேவாங்கல்ல அப்போ அம்மா பார்க்குறான். பார்க்குறான் பாரு எப்படி இப்படிதானா மூஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. பக்கா பொருத்தமும் பக்காவாக இருக்கு. இப்படி என்ன தெரியல, 10 பொருத்தமும் மஞ்சள் பக்காவாக இருக்கு. இதை திட்டா கூட வர மாட்டேங்குது. என்ன எதுக்கு நான் அப்படி பார்க்குற? அதாண்டி சொன்னேண்ணே. என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் நைட்டு நான் சொல்கிறேன். எத்தனை வாட்டி சொல்கிறது? எனக்கு வேணும், என் மாட்டு பொண்ணு. என் பையன் தாங்க மாட்டான். சும்மாலாம் என் பையனை அடிக்கூடாது. அப்படிங்களா சார்? முடியாது. நிலமைய புரிஞ்சுக்கோடி. அஞ்சு இப்படி பண்ணுற பொண்டாட்டியாக கூட்டு வரணும் பண்ணிட்டா ஒன்றுமே நடக்கல. இப்போ தாண்டி பண்ணி விடுவா. சொல்லு சொல்லு. உங்கள் பின்னாடியே குட்டி போட்ட மாதிரி வந்துட்டு இருக்கான். என்ன ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா? என்ன குழந்தையா? சும்மா இதுக்கெல்லாம் எடு கெஞ்சிட்டு இருக்க. வேணா எடுத்துக்கோ. அத என்ன சொன்ன? என்ன எடுத்துக்கோ? ஆமாம். ஆமாவா? ஆமாண்டா. இல்லை புரியல. இப்போ நீ எதை கெஞ்சிட்டு இருக்க? எனக்கு புரியல. உன் பொண்டாட்டின்ற, அப்புறம் என் லவ்வருன்ற. நீதான் எடுத்துக்க வேண்டியதானா? வேண்டதை கேட்குற. பண்ணுவான்னு நானா உன்ட்ட பண்ணுடான்னு சொல்லுவேனா? நீ தான் புரிஞ்சுக்கணும். அப்போ நேற்றுக்கே நான் பண்ண விடல. நேற்று தான் நான் கேட்டேன். எதுவும் கேட்காத. என்னடி பேசுகிற? எனக்கு ஒன்றும் புரியலடி. இப்போ பண்ணுன்றியா இல்லை வேணான்றியா? என்னடி சொல்கிற? உனக்கு வேணுமா? ஆமாண்டி வேணும். அப்புறம் என்னவா? என்னடி பேசுகிற? அப்போ நான் பண்ணவா? என்கிட்ட கேட்டா? ஒத்தா என்னடி பேசுகிற? என்ன சும்மா டென்ஷன் ஆக மாட்டேன். டென்ஷன் ஆகிட்டேன்னு வச்சுக்குவேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடி. சும்மா என்னடி வெறியத்துட்டு இருக்கியா? நான் எதுலே நான் அப்படி சொன்னேன்னு இல்லை அப்படி கத்துனேன்னு? வேணா எடுத்துக்கோன்னு. உனக்கு புரியல. ஐ டோன்ட் கேர். நான் மட்டும் வேணுமான்னு கேட்டேன். ஆமா அண்ணா. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? அதான் நானும் பார்த்துட்டே இருக்கேன். நாடி ஒரா பேசிட்டே இருக்கேன். அம்மா மண்டி கழுவுறியா அப்படின்ற மாதிரி அவங்கள பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்றான். நான் தான் என்ன பண்ணிக்கோன்னு சொன்னேன். அப்புறம் என்ன அது பண்ணிக்கோடா பண்ணலாம் அப்படி சொல்லணும். என்ன பண்ணிக்கோனா நான் ஆடா மாடாடி என்ன பண்ணிக்கோன்னு திறந்து கட்ட போறியா? இப்படி பேசாதடியா, எனக்கு பிடிக்கல. அதான் அப்படி தாண்டி பேசுவேன். என்னன்னு சொல்லுவாலாம் வேணான்னு சொல்லுவாலாம். அப்புறம் கேட்டால் பண்ணி பண்ணுவாலாம். அதை பாரு நான் வச்சேன்னு வச்சுக்கேன். அவள் தான் நீ என்ன வெறுப்பு தானே யாரையாவது சுற்றிட்டு இருப்பல. அப்படிலாம் இல்லை. தேவன் ஹேண்டு உங்கள் பாடி ஃபுல்லாக போகுது. நீங்களும் நினச்சிட்டே படுத்துருக்கீங்க. பாப்பா 1 மாதம் ஆயிடுச்சுடி. எல்லாத்தையும் தொட்டு கையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இரும்பில் அடிச்சு வச்ச மாதிரி இரு. இப்போ அப்படியே ஒரு கூட தொட்டு அப்படியே தடுவற மாதிரி இருடி. அப்படியா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அவளை தள்ளி விட்டு எந்திரிக்கிறீங்களா? ஏன் போகிற? எங்கி போகல. அப்புறம் ஏண்டி போகிற? என்ன பண்ணுறேன்? எதுக்கு போகிறேன்? இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஆரம்பிச்சிட்டேன்னா நானாக இருக்க மாட்டேன்டி. வேற யாரும் சொன்ன நீ பாப்பா தெரியும்ல? அது தெரியும். அப்புறம் அதுக்கு போகிற? என்ன அவசரம் இருந்தது? அவசரம் ஏன் திடீர்னு? இதுக்கு முன்னாடி பண்ணதில்லையான்னு கேட்டேன். பண்ணாடி தெரியும் தானே அடி அடிப்படு அடுப்பாயிரும். அப்புறம் என்ன ஒரு பேசுகிற? நான் வரல போ. இருக்கு அவனா வந்துரு அப்படின்ட்டு அவன் கை பிடிச்சி இருக்கிறான். அப்படின்ட்டு இந்த பெட்டில் போட்டு அவன் மேலே ஊறாயிட்டு இன்னைக்கு அதான் பண்ண போகிறேன். போட்டு சாக்லேட்டை போட்டு
சாப்பிட போகிறான் அவனை கொன்றுவேன். அப்படிலாம் பண்ணினா அதெல்லாம் வேணாம். என்ன வேணும்டி அவன்கிட்ட யாரு கேட்டா? சாப்பிட போகிறதுண்ணா ஆனால் என்ன நீ ஜாலியாக என்ஜாய் பண்ண, நீ பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறது அப்படின்ட்டு அவங்க பாடியில் லைட்டாக அவன் ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணிட்டு அவங்க பாடியில் அப்படியே லைட்டாக அவன் சாக்லேட் எடுத்து வந்துட்டு போனேன். அது அப்படியே அவங்க மேலே அப்ளை பண்ணுறான். என்னடி நான் பண்ணாத எனக்கு பிடிக்கல. பாரு பண்ணி முடிச்சோன்னே நான் பண்ணேன்ப்பா அதே மாதிரி நீ எனக்கு திருப்பி பண்ணணும். அதை பார்த்துக்கோ, நெக்ஸ்ட் டைம் மட்டும் தான் பண்ணணும். ஐயே அதெல்லாம் என்னால முடியாது. பண்ணுற என்னனும் நான் பண்ணுறியான்னு கேட்கல, பண்ண வைப்பேன். அப்படியேம்மா அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக லிக் பண்ணி அந்த சாக்லேட் அப்படியே சாப்பிட்றான். எல்லாம் பண்ணாத பாரு, நீ பண்ணிட்டு என்கிட்டலாம் கேட்காது, நான் பண்ண மாட்டேன். சரி பண்ணாத யார் வேணும்னுக்கிட்டா நான் பண்ணிட்டு அடுத்தது மூணு ஆகுறேன். எனக்கு பண்ணவே அனுப்பிவிடு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுறான். சண்டே அது முடிஞ்சிடுது. அடுத்த ஸ்டெப்பு போட்டா அப்படின்ட்டு அவங்க லெக் ஒயிட் பண்ணிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அவன் அவங்கள போட்டு பண்ணி விடுறான். ஸோ அப்படியே இந்த நைட் போகுது. ஸோ அப்புறம் வேற என்ன, இதே மாதிரி நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. ஸோ இதோட ஒன் ஷார்ட் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.